ஹாய் வர்ஸ், இன்றைக்கி நம்ம திருப்பத்தூர் சைட் வந்திருக்கோம். மேலே வந்து கூலிங் டைல் லே பண்ணிக்கோங்க. இந்த லேயிங்கில் வந்து இப்போ க்ரௌட்டிங் பண்ணதில் ஃபெயிலியர் ஆகிருக்கு. அதனால் வந்து தண்ணி நிறையவே லீக்கேஜ் ஆகுது. அதே போல் இந்த ஸ்லோப்பிங்கில் நம்மளுக்கு சின்ன சின்ன மிஸ்டேக் ஆகிருக்கு. ஸ்லைட்லி நமக்கு ஸ்டாக்னேட் ஆகுது தண்ணி. ஸோ அதையும் நம்ம இந்த சைட்டில் நம்ம ஓவர் கம் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி பிஃபோராக இருக்கிற அந்த சிமெண்ட் கலந்த கலவை எல்லாமே கிரைண்டிங் பண்ணி எடுத்துகிட்டு எல்லா டைலோடைய க்ரௌட்டிங்கும் கட்டிங் மிஷின் வச்சு வி குரூப் பண்ணுறோம். வி குரூப் பண்ணதுக்கப்புறம் அதில் அதாவது டஸ்ட் இருக்கும். அந்த டஸ்ட் எல்லாமே வந்து ஏர் ப்ளோயர் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம பாலிமர் டைல் க்ரௌட் அண்ட் பாலிமர் லிக்விட் பவுடர் ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி என்டையர் டைலுடைய எல்லா க்ரௌட்டையும் நம்ம ஃபில் பண்ணுற ப்ராசஸ் தான் பார்க்க போகிறீங்க. இந்த ஃபில்லிங் ஒர்க் ஃபினிஷ் ஆனதும் இதுக்கு மேலே நம்ம கோட்டிங் ப்ராசஸ் ஆரம்பிக்கலாம். எபாக்ஸ் பேஸ்ட் வாட்டர் ப்ரைமர் அப்ளிகேஷன் பண்ணுற ப்ராசஸ் பார்க்குறீங்க. இந்த டைலோட சர்ஃபேஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அதுக்கு மேலே வந்து டேரெக்டாக நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங் அப்ளிகேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக அதோட பாண்டிங் கிடைக்காம ஃபீல் அப் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம இதை எபாக்சி பேஸ்ட் வாட்டர் ப்ரைமர் யூஸ் பண்ணுறோம். இதனால் கூலிங் டைல் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தாலும் அதுக்கு மேலே நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண முடியும். ஸோ நல்லா பாண்டிங் ஏஜென்ட்டாக இது ஆக்ட் ஆகும். அதே போல் வாட்டர் ப்ரூஃபாகவும் இது ஆக்ட் ஆகும். ப்ரைமர் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம எலாஸ்டோமெரிக்கில் ஃபைபர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஒயிட் கலர் கோட்டிங் ஃபர்ஸ்ட் கோட் அப்ளிகேஷன் பண்ணுற ப்ராசஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. இது வந்து நார்த்து சவுத் அந்த டைரெக்ஷனில் ஃபர்ஸ்ட் கோட் அப்ளிகேஷன் பண்ணுறோம். இதுக்கப்புறம் இது ட்ரை ஆனதுக்கப்புறம் செகண்ட் கோட் அப்ளிகேஷன் பண்ணும்போது வெஸ்ட் ஈஸ்ட் அந்த ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்ம அப்ளிகேஷன் பண்ணுவோம். அப்போ நம்மளுக்கு நல்லாவே பாண்டிங் கிடைக்கும், நல்ல கவரேஜ் கிடைக்கும். சின்ன டாட் மிஸ்டேக் எங்காவது நம்ம அடிக்காமல் விடுறது சான்சஸும் ரொம்பவே கம்மி. இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த டெரஸ்க்கான வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க்கை நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். ஒயிட் கலர் அப்ளிகேஷன் பண்ணுறதுனால நமக்கு 2-in-1 ப்ராசஸ், அதாவது ஹீட்டும் கம்மியாகும், அதே சேம் டைம் வந்து வாட்டர் ஃப்ளோவும் இருக்கும். கஸ்டமர் ஒயிட் கலர்னு கேட்டதுனால நம்ம இந்த டெரஸ்க்கு ஒயிட் கலர் அப்ளிகேஷன் பண்ணுறோம். இது போல் சர்வீஸ் வேணால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.